அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ செய்ய போகிறது மஷ்ரூம் புலாவ். அதுக்கு வந்து பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஆயில் ஒரு 2 ஸ்பூனு, நெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இடித்தது அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வதங்கும் போது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், 2 வசியணும். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதெல்லாம் 1 கப்பு ரைஸ்னால் 1.5 கப்பு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், புளிப்பு டேஸ்ட்டுக்காக. அது நல்லா வதங்கணும். மஷ்ரூம் நம்ம 2 கட் பண்ணி நல்லா வதங்கினதும் போட்டுக்கலாம். அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு வேண்டியதான். மஷ்ரூம் போட்டுக்கலாம். ரொம்ப வதக்காதீங்க, வதங்கினா சரி வராது. பச்சையாக இருந்தாலும் நல்லா வேக கரெக்டாக இருக்கும். 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இதை போட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டுன்னு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு காரம் எது வேணாலும் செக் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்குது. இந்த டைமில் ரைஸை போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். நல்லா ரைஸை கிண்டி விட்டுட்டு கொதி வந்ததும் ஒரே ஒரு விசில் வச்சு நம்ம நிறுத்திடலாம். கொதிக்கிட்டு வந்து கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கிட்டு போகும். இந்த டைமில் புதினா, கொத்தமல்லி எது இருந்தாலும் போட்டுக்கலாம். பாருங்க, ரைஸ் நல்லா வந்திருக்கு.
மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.